ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது தெரியுது பாருங்க, இதுதான் பச்சை மலைன்னு சொல்லுது. இது இப்போ நேரம் போகிறது ஹைவே ஜெல்லா. உண்மையிலே பீச்சு பார்க்க சூப்பராக இருக்குது. ரொம்ப அமைதியாகவும் நல்ல நீட்டாக பீச் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே கிளம்புவோம். அதாவது இன்னும் பீச்சுக்கு போகிறோம். அதாவது புத்தேரியில் ஒரு சல்மான் சிட்டி பீச் இருக்குது. நம்ம அந்த சல்மான் சிட்டி பீச்சு தான் போகிறோம். நல்ல சூடு. அது இப்போ சூடு கடைசி நேரம். இந்த சூடை நம்ம என்ஜாய் பண்ணதுக்காக நம்ம இப்போ பீச்சுக்கு போகிறோம். இப்போ நான் தனியாக போகல, நம்ம ஃப்ரெண்ட்ஸில் கூட தான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம நித்யானந்தம், அவர் நம்ம டேனி ப்ரோ. நம்ம இங்கேருந்து இப்போ குதேபேலேருந்து நம்ம இப்போ கிளம்பியிருக்கோம். நம்ம போக பார்த்துக்கிட்டு வேறு பீச்சுக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குதேபேலேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம். இது இப்போ ராசல்மானில் நிற்கும். இது இப்போ நேரம் போகிறது ஹைவே ஜெல்லாக்கு ஹைவே. ஓகே, இதில் போனால் ரைட்டில் போனால் ஸ்டேட் பேங்க் வரும், லெஃப்ட்டில் போனால் வனமா வரும். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். அதாவது சல்மான் சிட்டி பீச்சு. இப்போ இதுதான் பீச்சு. நம்ம இன்னும் இப்படி போயிட்டு ஃபுல்லாக முதல்ல இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். போகும்போது உங்களை எல்லாம் பார்க்கலாம் பாருங்க. இப்போ நான் நடந்து போயிட்டு தான் இருக்கேன். இப்போ அதாவது பீச்சுக்கு நம்ம இப்போ ஓப்பன் இதுக்கு தான் போகிறோம். அங்கே தான் இப்போ என்ட்ரன்ஸு. நம்ம அப்படி போகலாம். இது பஹ்ரைனில் சாதா எல்லாமே பெய்டு பீச்சாக தான் இருக்கும். சில ஃப்ரீ பீச்சு நம்ம தேடி பார்த்து தான் போகணும். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே ஃப்ரீ பீச்சுக்கெல்லாம் போயிருக்கோம். அசிரி பீச் இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ பீச்சுக்கு போயிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்துருங்க. அதுபோல் இப்போ வந்துருக்குது சல்மான் சிட்டி பீச். அதுபோல் இது போல் பக்கத்தில் ஒரு புத்தையா பீச்சும் ஒன்று உண்டு. இது வேறு சல்மான் சிட்டி பீச்சு. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மனாமாலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து வரணும்னு சொன்னால். அதுபோல் இங்கே பஸ் வசதியும் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம். பார்த்தீங்கன்னா உங்களை நடந்து தான் வந்துட்டுருக்கேன். இப்போ நான் நான் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இதில் ஓடி தான் நேரம் அங்கே போகணும். போய் நம்ம பார்க்கலாம். உண்மையிலே பீச்சு பார்க்க சூப்பராக இருக்குது. ரொம்ப அமைதியாகவும் நல்ல நீட்டாக பீச் ரொம்ப நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேர் ஏகப்பட்ட ஆள் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுலாம் வந்தாங்க. அந்த லாஸ்ட் நிற்காங்க. அதில் நான் இப்படி பார்த்துக்கிட்டு நீ இதை உங்களை இந்த இதில் ஒன்று இறங்கி போய் பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக காட்டி தரேன். இந்த சைடு பாருங்க, எல்லாம் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம இது பிரிட்ஜு போல் இது அழகாக பீச்சிலே பிரிட்ஜு போல் ரெடி பண்ணி வச்சுருக்கு. பகல இது ஆழமும் குறவுன்னு நினைக்கிறேன். சின்ன பையன் மாதிரி இதெல்லாம் மாதிரி இறங்கி சாடுறதும் நிறைய சேஃப்டி ட்ரெஸ்ஸு போட்டு. இங்கே போட்டிங் உண்டு. ஆனால் இங்கே போட்டிங் எங்கே இருக்குன்னு தெரியலை. நம்ம பார்க்கலாம். செருப்பு போட விடாது. நம்ம முதல்ல செருப்பை கலத்தி போட்டுக்கிட்டு நேரம் அங்கே போகலாம். பாருங்க, நான் அந்த பிரிட்ஜில் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்கு. இந்த குன்னு மணல் மேடத்துக்குள்ள வேலை நடக்குன்னு நினைக்கிறேன். கம்பி வேலையெல்லாம் போட்டு வச்சிருக்கு. இது போல ஒன்று இருக்கு. எப்படியும் அது எல்லாம் வேலை முடிஞ்சு மக்களை போடுறதுக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா தெரியலை. அதை பற்றி உங்களே ஏதாவது தெரிஞ்சு, இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. இனி இனிமேல் ரெண்டாவது மொத்தத்தில் ஒரு ரவுண்டு பார்த்துக்கிட்டு ரெண்டாவது குளிக்க வரலாம். குளிக்க வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டி தரலாம். இல்லை நம்ம இன்னும் குளிக்க போகிறோம். வந்த நேரம் உங்களை நம்ம எல்லாம் காட்டி தந்துக்கிட்டு இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அங்கே போயிருக்கேன். நம்ம அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். வந்துக்கிட்டு அது வரை பார்க்கலாம். அங்கே பாருங்க, அங்கே பார்த்தலாம், அங்கே ஃபுல்லாக ஆளாக தான் இருக்குது.
ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த பிரிட்ஜு போட்டிருக்கறதுனால இதில் கொஞ்சம் ஆழம் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இதில் அதாவது நீச்சல் தெரியாத ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அங்கே குளிக்கிறாங்க. நல்ல நல்ல வியூஸும் சூப்பராக இருக்கு, நல்ல அழகா இருக்கு. இனிப்போ இதில் அந்த பக்கம் கீழே போனோம்னா இவ்வளோ இடம் சுற்றி போனால் நமக்கு அது சரியா, நம்ம இதில் ஷார்ட்டாட்டு இறங்கிடும். இறங்கிட்டு இன்னும் பார்க்கலாம். உண்மையிலேயே பீச்சு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இப்போ எங்கே போய்ட்டு இருக்கோம்னா பச்சைமலை பீச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போக முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் தெரியுது இல்லை, இதுதான் வந்து உங்களுக்கு பச்சைமலைன்னு சொல்லப்படுது. இந்த பச்சைமலை இப்போ போகிறதுக்கு அலௌடு இல்லைன்னு சொல்லியிருக்கு. போய் பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம நண்பர் ஒரு ஆளை அனுப்பி விட்ருக்கு, அலௌடு இல்லைன்னா போக முடியாது. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக. இது வந்து ரொம்ப கடலில் அலை ஒன்றும் இல்லை. சாதாவே எங்கள் பஹ்ரைனில் உள்ள கடலில் வந்து ரொம்ப அலைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுலேயும் இந்த கடலில் வந்து அலை சுத்தமாக இல்லை. ஏதாவது சிறிய காற்றடிச்சு சிறிய அலை தான் வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் கோதாவில் இறங்கியாச்சு, எல்லாம் குளிக்க இறங்கியாச்சு. அதில் வந்த ஒரு ஆள் பாருங்க, எவ்வளோ போட்டோகிராஃபர், அவர் போட்டோ ஸ்டைலாக போட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. தலைவரை நம்மளே எப்படி ஒரு போட்டோ எடுத்து விடுங்க. போட்டோ எடுக்கல பல வல்லுநர்னு தோணுது. சரி, இவரு பேர் தான் ரூபன். காய்ஸ், இப்போ வந்து இங்கே வந்து டோர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. இது லீவ் ஹாலிடேன்னு நினைக்கிறேன், அதனால அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. இனி வரும்போது பெர்மிஷன் வாங்கிட்டு நமக்குள்ள பச்சைமலையை பார்க்கலாம். நம்ம இனி நேரம் அடுத்தது குளிக்க போகல. ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் அங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். பார்க்கலாம், உங்களுக்கு வியூஸ் காட்டி தரேன் எப்படி இருக்கு. இன்னும் பச்சைமலை பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. நம்ம கேரளா கிளைமேட் போல சூப்பராக இருக்குது. உள்ள பச்சை பசையில்னு தான் இருக்குது. உள்ள நிறைய மூலிகை மருத்து அப்படியெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. அது நமக்கு உள்ளே போகாதனால நமக்கு அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியலை. இதுக்குள்ளே யாராவது போயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு. சூப்பராக இல்லை, தரையில் அவ்வளோ நீட்டாக கிளியராக தெரியுது. யாரு இவர் நம்ம நண்பர், இவர் தான் நித்யானந்தம், இவர் தான் நம்ம கேட்டு தலைவர் முக்கியாரு. என்ஜாய் தான், நல்லா இருக்காரு. இளம்புயல் ரூபன். அப்படியே இருந்திருக்கு. ஓகே ஓகே, எடுத்தாச்சு. ஆழமா இங்க कैसे படிக்கிட்டு போயிரு.